ஏய் தென்மொழி, நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ தென்மொழி, ஐ லவ் யூ. என்னாச்சு உனக்கு? ஏன் பேசாம போற? ஏன் என்ன பிடிக்கலையா? நீ தானே சொன்ன மனசுல மறைக்க கூடாது, அதை சேர வேண்டிய என்கிட்ட சேர்த்துடணும்னு. உனக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருக்கேன். ஆனா பதிலுக்காக ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் உன்னை காதலிக்க வேண்டி. எனக்கு பிடிக்கல. உன் மனசுல என்ன நினைச்சிருந்தா மறந்துரு. ப்ளீஸ் மறந்துரு. கொட்டப்புலி பாத்து கொட்டிக்கடி விக்கிக்க போகுது. எலிமுஜி நீ கொட்டிக்கடி. உனக்கு மட்டும் தான் நான் என் ரூமுக்கு போறேன். நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுத கூடாது. சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் அது சோடா பேப்பர் காரனை காணோம். கதாசிரியரே பிடிங்க. அண்ணா எத்தனை மணிக்குனே பேப்பர் வரும்? எத்தனை வாட்டிமா சொல்றது? பேப்பர் 10 மணிக்கு தான் வரும். என்ன பண்ற? ஓ ரிசல்ட்டா? நீ ஃபெயிலா தான் போற. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா? தொடாத கையில கரெக்ட்டா. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேம்மா. நான் பாஸ் ஆயிட்டேம்மா. பாஸ் ஆயிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஸ்கூல்ல நீதான் எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. பாஸ் ஆகுறது உனக்கு கஷ்டம். எனக்கு தெரியும்டி நீ பாஸ் ஆயிடுவேன்னு. எனக்கு தெரியாதா? நீ ஏன் பொண்ணாச்சு? இனிமே ஹாஸ்டல்ல சாப்பிடவே கூடாது. தேன்மொழி சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. பிரியாணி பத்தவே இல்லடி. எனக்கும் தான். ஒண்ணு பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பணம் கிடைச்சணும் பிள்ளையாரப்பா. 2 நான் காலேஜ்ல சேர்ந்தணும் பிள்ளையாரப்பா. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா. ஆத்துல இருந்து 100 குடம் தண்ணி எடுத்து உனக்கு ஊத்துறேன் பிள்ளையாரப்பா. 3 என் ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றல, ஒட்டி இருக்கிற தலையா வெட்டி எடுத்துருவேன். அப்புறம் நீ முண்டமா தான் இருப்ப. உன்னை கும்பிட யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் அரச மரத்தடியில உட்காந்து நீ யாரையும் சைட் அடிக்க முடியாது. நான் கோவப்பட்ட என்ன ஆகுன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். நடக்கல நடக்கும். ஜாக்கிரதை. வரட்டுமா? நன்றி கிட்ட நாய போய் அந்த மரத்தை கட்டுங்கடா. ஆமா மீனாட்சி, கையில பத்திரத்தோட வந்திருக்க. ஐயா இது என் வீட்டு பத்திரம். இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும். என்னங்க யோசிக்கிறீங்க? அதுல மீனாட்சி, காடுகரையா இருந்தா பணம் வராட்டியும் விவசாயம் பண்ணி பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். வீட்டு நம்பி எப்படி கொடுக்க முடியும்? என்ன நம்பி கொடுங்கய்யா, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறிய மீனாட்சி, வட்டியாவது ஒழுங்கா கட்டுவியா? கஷ்டப்பட்டாவது கட்டிடுவையா? உன்னை நம்பிதான் தர்றேன். வட்டி கரெக்டா வந்துடணுமா? எதுக்கும் பத்திரத்தை கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றிங்க. இது எத்தனை? 3. இது எத்தனை? 5. ஓகே. உனங்களை புடி தேடி பாத்தீங்களா?
அம்மா எனக்கு யானை ரொட்டியில பூனை ரொட்டியில போங்கடி. ஏ வாடி. அப்பா என்னாச்சுமா? நான் காலேஜ் படிக்க போலாமா? எப்படியோ அடம் பிடிச்சு நினைச்சத சாதிச்சுட்டேன். என்னடி பாக்குறீங்க? இங்க என்ன கூத்தா கட்டுறாங்க? போங்கடி. இதுக்கு மேல நாங்க கூத்தே பார்த்ததுல இவதான் அசியமாடுறா. வாங்கடி போலாம். ஏய், இந்த மாதிரி காலேஜ்ல போய் ஆட்டம் எல்லாம் போடாதடி. ஒழுங்கா படிக்கணும். இன்னும் 5 வருஷம் இருப்பேனோ 10 வருஷம் இருப்பேனோ. நல்லா படிச்சு வேலைக்கு போய் உன் தங்கச்சிங்களெல்லாம் நீதாம்மா காப்பாத்தணும். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே புலம்பல் தான். ஏன் தங்கச்சிங்களை காப்பாத்த எனக்கு தெரியும். ஏன் தங்கச்சிங்களை காப்பாத்த எனக்கு தெரியும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண மேட்டர். டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. காலேஜ்லயே நான் தொட்டு பார்க்காத பிகர் இவ மட்டும் தான்டா. பாத்ரா சிட்டி பொண்ணுங்க கையால தான் அடிப்பாங்க. ஆனா கிராமத்து பொண்ணுங்க டேய் ஏன்டா சிரிக்கிற? செருப்பால அடிப்பாங்க. அழகா இருக்கவங்க எதால அடிச்சாலும் சுகமா தான்டா இருக்கும். வாங்கினாதான் தெரியும். இத பாருங்க கேஸ், இது dilute sulfuric acid. இதுல 5 drops விட்டீங்கன்னா சொல்யூஷன் பேல் பிங்க் கலர்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லனா வாட்ட போது. என்னப்பா, இதுக்கு முன்னாடி லேபுக்கு வந்திருந்தா தானே ஒழுங்கா படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்பதான் நல்லா பிராக்டிகல் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். நீங்களா காலேஜுக்கு வந்தா காலேஜ் உருப்பிட்ட மாதிரி தான். என்னமா கரெக்டா செஞ்சியா? ஏன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு? நான் கொஞ்சமா தானே விடணும்னு சொன்னேன். அந்த சொல்யூஷன் எடுமா, நான் சொல்லித்தரேன். தென்மொழி, தென்மொழி என்ன மெண்டல் நினைச்சியா? ரொம்ப பிகப் பண்ணிக்கிற, உன் பின்னாடியே வர்ற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. நீ திரும்பி பார்க்காதால போயிடுவோம் நினைச்சியா? சத்தியமா ஒண்ணு விட மாட்டேன். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கடி. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊடுறது எவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். உனக்கு என்ன தலையெழுத்தா ஏன் பின்னாடி சுத்தணும்னு? ஒழுங்கா படி, உருப்படுற வழிய பாரு.